நீட் முறைகேடுக்கு எதிராக மாணவர்கள் ஆங்கங்கே போராடி வரக்கூடிய சூழ்நிலையில் மதுரையிலும் மாணவர்களின் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். ரத்து செய், நீட் தேர்வை ரத்து செய்.
வணக்கம் ரதி. நீட்டு முறைகேட்டை கண்டித்தும் நீட்டு முறைகேட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் மாணவர்கள் மீதான காவல்துறை தாக்குதலை கண்டித்தும் தொடர்ந்து சென்னையை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பரும் போராட்டம் நடந்து வருகிறது. இந்த நிலையில் மதுரையை பொறுத்தவரை நேற்றுக்கு முன்தினம் என்று 3 நாட்களாக முந்தைய தினம் மாணவ அமைப்பினர் 20 போராட்டம் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். நேற்றைய தினம் பல்வேறு பகுதிகளில் மாணவர் சங்கத்தை போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் தற்போது சட்டக்கல்லூரி மாணவர்கள் சட்டக்கல்லூரி முன்பாக 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் ஒன்று கூடி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் திருப்பரங்குன்றம் ரயில்வே நிலையம் முன்பாக ரயிலை மறித்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மாணவர் சங்கத்தை சேர்ந்த மாணவர்கள் தற்போது ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவர்கள் வலுக்கட்டாயமாக காவல்துறை கைது செய்யும் அந்த வீடியோ காட்சியில் நாம் காணுகிறோம். தொடர்ந்து மதுரையை போராட்ட களமாக மாறியுள்ளது என்று கூறலாம். ஏனென்றால் நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் டெல்லி ஒரு பரபரப்பான சூழலை காணப்பட்டு வரும் நிலையில் சென்னையை தொடர்ந்து மதுரை பெரும் போராட்ட களமாக இருக்கிறது என்று கூறலாம். ஏனென்றால் எல்லா பகுதிகளிலும் ரயில் நிலையம் மற்றும் எல்லா கல்லூரி முன்பாக சட்டக்கல்லூரி மற்றும் கல்லூரி முன்பாக தொடர்ந்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், மேலும் இந்த மாணவர் மீதான நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை மாணவர் சங்கம் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.